50வது வீடியோ போட போறடா. இன்னும் பேச வராம உட்கார்ந்துட்டு இருக்கான். டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் காப்பி அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரு கம்பெனி கிட்ட இருந்து இன்னொரு கம்பெனி காப்பி அடிச்சுட்டே இருக்கும். அண்ட் தட்ஸ் ஹவ் த ஹோல் இண்டஸ்ட்ரி மூவ்ஸ் ஃபார்வர்ட் அப்படி கூட சொல்லலாம். இந்த தியரிக்கு ஒரு எக்செப்ஷன் இருக்கு. தட் இஸ் ஜஸ்ட் ஒன் யூஐ எலிமெண்ட். கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அத சேஞ்ச் பண்ணவோ, இல்ல காப்பி அடிச்சு இம்ப்ரூவ் பண்ற மாரி எந்த விஷயமே பண்ணாம இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ல இருக்கிற அதாவது மேக் ஓஎஸ்ல இருக்க டாக் அண்ட் விண்டோஸ்ல இருக்கிற ஸ்டார்ட் பட்டன். 2 பெரிய டெக் ஜெயிண்ட்ஸ்னே சொல்லலாம். ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட். கடந்த 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கூச்சமே இல்லாம இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள காப்பி அடிச்சாலும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட்டோ, ஆப்பிளோ ஆப்போசிட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து காப்பி அடிக்கலன்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. விச் இஸ் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் சப்போஸ் டு பி? இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 கம்பெனிஸும் என்ன ஆன்சர் பண்றாங்கன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே, இந்த டாக் அண்ட் ஸ்டார்ட் மெனு ஏன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி காப்பி ஆகலன்றத உங்களால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வி ஹேவ் டு ரீவைண்ட் பேக் டு த 90s. ஸோ அந்த டைம்ல இந்த 2 கம்பெனிஸுமே ஒரு ஃபாலோ அவுட் ஆகுற அதாவது எட்ஜுக்கு ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். We will rewind to that and the reason எல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். We will understand how simple philosophy can completely define a company's culture அப்படின்ற வரைக்கும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான அதாவது விண்டோஸ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். We have to start before Windows 95. அதை வந்து கேயோஸ் ஏரான்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த விண்டோஸ் 95 வரத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ பிளாங்க் வால் வித் ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் மட்டும் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் அனதர் விண்டோ. இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஓப்பன் த ப்ரோக்ராம், ஓப்பன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் யூ வாண்ட். பட் அந்த ஹோல் ப்ரோக்ராம் மேனேஜரை நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஒரு விண்டோக்கு பின்னாடி இன்னொரு ப்ரோக்ராம் போய் மறைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது யூ வில் நாட் நோ வெதர் இட் இஸ் ஓப்பன் ஆர் நாட். அந்த ப்ரோக்ராம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் மேனேஜரை மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் த எண்ட் யூசர் வில் நாட் பி ஏபிள் டு டூ எனிதிங். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டம் ஜஸ்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான். In reality, they have to restart the system to get back the program manager. In fact, Microsoft வந்து ஒரு internal analysis பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னன்னா, almost 40% of the usersக்கு ஒரே டைமில் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண தெரியலன்றது. அண்ட் மெனி பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பை மல்டிபிள் டைம்ஸ் பிகாஸ் ஒரு ஆப் வந்து இன்னொன்று ஆப் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுனால ஒரே ஆப்பை அவங்க கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டம் கிராஷ் ஆகிற அளவுக்கு தே ஹவ் யூஸிங் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகலைன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் அந்த டைமில் டாஸ்க் பார்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் ஜஸ்ட் ஃப்ளோட்ஸ் அரவுண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா இந்த எந்த டீட்டெயில்ஸுமே வந்து உங்களால் விஷுவலாக பார்க்க முடியாது. இட் இஸ் தட் டைம். அதனால தான் அதை வந்து கேயோஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது MS-DOS ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பெயின் பாயிண்ட் என்னன்றது புரிஞ்சிருக்கும். அண்ட் அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் ஆல்சோ கெட் டு நோ ஹவு மெனி விண்டோஸ் லெவல்ஸ் ஆர் தேர் இன் மை வியூவர்ஸ் லிஸ்ட். ஈவன் தோ அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் ஒரு மோனோபொலியாக இருந்தால் கூட இந்த 40% ஆர் இந்த ரிசர்ச்சோட நம்பர்ஸ் வந்து அவங்களை கொஞ்சம் பயமுறுத்துச்சு. இன்னைய டேட்டில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஈஸியாக ஆப்பிள் என்ன பண்ணுறான் பாரு அதை தூக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பட் அந்த டைமில் மைக்ரோசாஃப்டால் அதை ஏன் பண்ண முடியலன்னா அப்போ ஆப்பிள் இவனோட படுமோசமான ஒரு நிலைமையில் இருந்தான். ஆப்பிளுக்கும் அதே மாதிரி நிறைய யூஐ இஷ்யூஸ் இருந்தது. அந்த ஓவரால் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்க ஓவராலாக ஆப்பிள் அந்த மேக் ஓஎஸ்ன்றதே வந்து ஒரு டக்டே போட்டு ஒட்டி வச்சிருக்க நிலைமையில தான் இருக்குன்ற அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட்ஸ் ஹவ் தே வர் எவால்விங் கூட சொல்லலாம். ஏன் ஒருத்தர் காப்பி அடிக்க முடியலன்னு சொன்னேன்னா அங்கே காப்பி அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் இங்கே ஏதோ ஒன்று உருப்படியாக இருந்ததுன்னா அதை காப்பி அடித்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அட் தட் டைம் போத் ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் யாராவது நம்மளோட சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டாங்கன்ற மாதிரி 2 பேருமே ஒரு ஃபிக்ஸுக்கு தான் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ப்ராஜெக்ட் சிகாகோன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் பேசிக்லி விண்டோஸ் 95. அட் த சேம் டைம் ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சிஸ்டம்ன்ற கம்பெனியை அக்வயர் பண்ணாங்க. அது அக்வயர் பண்ணதுக்கான ப்ரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸை திரும்ப கொண்டாடுறதுக்காக தான். அது கூடவே நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்ற சிஸ்டம் அவர் பில்ட் பண்ண அந்த சிஸ்டமே வந்து ஆப்பிள்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் வந்து அந்த கம்பெனியோட அக்வயர்மெண்ட்ன்றது நடந்தது. இன்னைய டேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மேக் ஓஎஸ்க்கான நிறைய விதைகள்னு சொல்லலாம். அதாவது நிறைய ஆரம்ப புள்ளின்றது அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சிஸ்டமில் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தது. இதை புரிஞ்சுக்கிட்ட மேக்
இதை புரிஞ்சுக்கிட்ட ஆப்பிள் தெளிவாக வந்து அந்த கம்பெனி as well as ஸ்டீவ் ஜாப்ஸ் அக்வயர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த பீரியட் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 பெரிய கம்பெனிஸ், 2 பேருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையும் இருக்குது. பட் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கம்பெனிஸ் எடுத்த அப்ரோச்சஸ்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஒன். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் எடுத்தும் அவங்களுக்கான ஒரே கொஸ்டின் என்ன கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு யூசர் பொறுத்த வரைக்கும் வேர் டு ஐ ஸ்டார்ட், நான் எங்கேருந்து என்னோட கம்ப்யூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பேசிக் கொஸ்டின் தான். மைக்ரோசாஃப்ட் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளவரான அப்ரோச் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னு கூட சொல்லலாம். தெர் இஸ் ஒன் ரிசர்ச்சர் கால்டு டேனியல் ஓரன். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் ஆக்சுவலி ஸ்டடிங் த பிஹேவியர் ஆஃப் ஏப்ஸ், அதாவது ஆக்சுவல் மங்கீஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, ஆர் எந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆக்சுவல் ப்ரிமிட்டிவ் ரெஸ்பான்சஸை வந்து அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிசர்ச்சர். அண்ட் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அதாவது விண்டோஸோட மெனி யூஐ திங்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டராகவும் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த டேனியல் ஆஸ் வெல் அஸ் த ப்ராஜெக்ட் சிகாகோ டீம், இவங்க 2 பேருமே வந்து உள்ளே சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண கொஞ்ச நாளில் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, இங்கே வந்து மக்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது. வெதர் அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டரை பிரேக் பண்ணிவிடுவாங்களோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து கரப்ட் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பிலீவ் இட் ஆர் நாட், அந்த டைமில் தேர் வேர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஸ்கிராப்ஸ். பிகாஸ் ஒரு யூசர் வந்து தப்பாக யூஸ் பண்ணதுனால எத்தனையோ சிஸ்டம் வந்து ஸ்க்ரேப்பும் ஆகியிருக்கு. இந்த அளவுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் ஆர் ஃபெயில் டிடெக்ஷன் மெத்தட்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஸோ இந்த பயம்ன்றது தான் வந்து கஸ்டமர்ஸை ஆர் யூசர்ஸை ஆக்சுவலாக அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண விடாமல் ப்ரிவென்ட் பண்ணதுன்றதை அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோல் சிஸ்டம்மை, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையும் தே ஆர் புட்டிங் இட் ஆர் ட்ரைங் டு ஆர்கனைஸ் இன் டு அ கண்டெய்னர் அண்ட் அதை வந்து அவங்க சிஸ்டம்னு நேம் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த யூசர்ஸ் யாரும் வந்து அந்த சிஸ்டம்ன்ற பட்டனை தொடவே பயந்தாங்க. அதை தொட்டால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக அவங்க பண்ணது என்னென்னா, சிஸ்டம்ன்றதை ஸ்டார்ட்னு மாற்றினாங்க. அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம விண்டோஸில் இருக்கிற ஸ்டார்ட் மெனுவோட ஒரிஜின். அந்த ஸ்டார்ட்னு மாற்றினோடனே தெர் வாஸ் அ மேஜிக் ஹேப்பன்ட். எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் மக்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இட் லிட்டரலி செட் ஸ்டார்ட். இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து எந்த ஒரு யூஐ ஆர் டிசைன் லாங்குவேஜெலாம் மாற்றலை. தே ஃபவுண்ட் தேர் பிரேக் த்ரூ வித் சிம்பிள் வேர்ப்ஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஓஎஸில் நீங்கள் அந்த ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் டபுள் டவுன் வேர்ப்ஸாக தான் இருக்கும். ரன், ஃபைண்ட், செட்டிங்ஸ், ஷட் டவுன், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எண்ட் யூஸருக்கு புரிகிற மாதிரியான வேர்ப்ஸை வச்சு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஓஎஸோட ஓவரால் டிசைன் லாங்குவேஜே வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் இந்த வேர்ட்ஸோட ஒரு சோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இஃப் யூ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னா உங்களை கைட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல மைக்ரோசாஃப்டோட டிசைன் லாங்குவேஜ் எவல்யூஷனை கவனிச்சிங்கன்னா, தே ஆர் நாட் கிவிங் யூ அ டூல், தே ஆர் கிவிங் யூ அன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் டு பேசிக்லி ஹவு டு ரன் த ஓஎஸ். அவ்வளோதான். மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ பண்ணும்போது ஆப்பிள் மட்டும் சும்மா இருக்குமா? அந்த டைமில் தே வெண்ட் இன் கம்ப்ளீட் ஆப்போசிட் வே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு, அதாவது அவங்களோட யூசர்ஸுக்கு ரேதர் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே ஸ்டார்டட் கிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, லைக் கிவ் த யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் ஸோ குட் தட் தே வாண்ட் டு லிக் இட். லிட்டரலி ஹீ செட் இட். எனக்கு அதோட ஃபுட்டேஜ் கிடச்சுன்னா இந்நேரம் இந்த வீடியோவில் வரும். One of the design goals was when you saw it, you wanted to lick it. இந்த தியரியை வச்சு ஆப்பிள் பில்ட் பண்ணது தான் த டாக். இந்த டாக்குக்கும் ஸ்டார்ட் மெனுக்குக்கான பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்றது, டாக்குன்றது ஆக்சுவல் ஒரு பிளேஸ் டு பேசிக்லி புட் ஆல் யோர் டிஜிட்டல் ஆப்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். வேறு ஸ்டார்ட் மெனுன்றது ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். டாக்கில் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை த யூசர் ஹேஸ் டு டிசைட் அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபலில் தான் வந்து இது ரெண்டுமே வந்து வேரி ஆகும். அண்ட் ஸ்டார்ட் மெனுவில் நம்ம வேர்ப்ஸ் பார்த்தோம். டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நவுன்ஸ் இருக்கும், லைக் ஃபைண்டர், மெயில், சஃபாரி, பேஜஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவைன்றதோட ஆக்ஷன்ஸை இங்கே வந்து உங்களால் பார்க்க முடியும். பேசிக்காக இந்த டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் அப்ளிகேஷன்ஸ் லைக் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேன் பிளேஸ், யூ கேன் ரீஅரேஞ்ச், த்ரோ அவே, நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அது மேக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இது தான் பண்ணணுன்ற ஒரு செட் ஆஃப் ரூல் புக்கோலாம் கொடுக்கல. இட் லிட்ரலி கேவ் யூ அ ஷெல்ஃப். ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஷெல்ஃபை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அடுக்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலை கொடுத்தது. தட் ஆல்சோ ஒர்க்ட் அவுட் ஃபார் மெனி பீப்புள். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து இப்போ வரைக்கும் ஆப்பிளுக்கான ஒரு ஃபிலாசபி.
let the users touch the computer. You don't give them any instructions. Apple experience centers நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா you will be able to relate to this philosophy even today. Okay, இப்போ டெக் ஹிஸ்ட்ரி ஆஃப் போத் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆப்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அகைன் 2025க்கு வந்தோம் அப்படின்னா லெட்ஸ் டாக் த ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ். லெட்ஸ் சே Obsidian, Notion, ஜாப்லின், இந்த மாதிரி எத்தனையோ ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் இப்போ இருக்குது. இது எல்லாத்தோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கி, டேட்டா பேஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே வந்து விண்டோஸ் ஒரு மைக்ரோசாஃப்ட் எடுத்த அவங்களோட லீனியேஜ்லேருந்து தான் வந்திருக்கும். தே ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிஜிட் ஆர்டர். ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிற டேட்டாவை வச்சு தான் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து இன்ஃபேக்ட் சிஸ்டமைஸ்டு திங்கிங் கூட சொல்லலாம். உங்களோட மெஸ்ஸி ஆர் ஒரு கைண்ட் ஆஃப் யூ கேன் டூ வாட் எவர்ன்ற ஒரு பவரை, ஒரு க்ரியேட்டிவிட்டி இன்டியூஸ் பண்ணுற திங்கை யூ ஆர் கிவிங் அப். பட் யூ ஆர் கெட்டிங் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரக்சர் ஆர் யூ கேன் ஆர்கனைஸ் பேசிக்லி எவ்ரி திங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். யூ கான் டூ எவ்ரி திங் யூ வாண்ட் டு டூ வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ். பட் இந்த இடத்துல யூசர்ஸ்க்கான நீடுமே வந்து மாறுபடும்னு சொல்லலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது கோலே இல்லை, யூ வாண்ட் டு கிரியேட் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆப்பிளோட ஃபிலாசபியில் இருக்கிற சில ஆப்ஸ் ஷோ அப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வாஸாக இருக்கட்டும், ஃபிக் ஜாமாக இருக்கட்டும், இல்லை ஃபிக்மா, ஃப்ரீ ஃபார்ம், மிரோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் டூல்ஸ். இந்த டூல்ஸில் யூ கேன் ஸ்டில் புட் இன் யுவர் ஸ்டப்ஸ். பட் அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் புட் வேர் எவர் யூ வாண்ட். அங்கே ஹைரார்கியோ, ஃபோல்டரோ, இல்லை ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. இதை வந்து க்ரியேட்டிவ் கேயோஸ்ன்னு கூட சொல்லலாம். யூ வில் கிரியேட் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன், நாட் த்ரூ ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஆப்பிளுக்கும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுக்குமான மிகப்பெரிய ஃபிலாசபிக்கல் டிஃப்ரென்ஸ்னே நம்மளால் இங்கே புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஓல்டான க்ளீஷே டைலாக் ஒன்று இருக்குது, விச் சேஸ் விண்டோஸ் ஆர் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் மேக்ஸ் ஆர் ஃபார் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் கிளீஷே ஆர் இட்ஸ் நாட் அ மித், இட்ஸ் இன்ஃபேக்ட் தி ஆர்கிடெக்சரல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டார்ட் பட்டன்ன்றது விண்டோஸோட ஹோல் ஆர்கிடெக்சர். அந்த பட்டன், அதில் இருக்க லிஸ்ட், த ரெஜிஸ்ட்ரி, ஃபைல் பாத், ஃபைல் அசோசியேஷன்ஸ் ஆர் பெர்மிஷன் மாடல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஐயோட அது ஒட்டி இருக்கே தவிர இட்ஸ் பேசிக்லி பேக்ட் இன் டு இட்ஸ் ஹோல் ஆர்கிடெக்சர். அதே போல் டாக்குன்றது மேக் ஓஎஸோட ஆர்கிடெக்சர். மேக்கில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுன்றது ஆக்சுவலாக அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ்குள்ளே அந்த அந்த ஃபோல்டர் ஆர் த பர்டிகுலர் ஆப் இருந்தால் போதும். ட்ராக் அண்ட் ட்ராப்புன்றது அந்த ஓஎஸுக்கு ஒரு கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஹோல் ஓஎஸே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். இது ரெண்டுமே வந்து தேர் ஃபிலாசபிஸ் பேக்ட் இன் டு த ஆர்கிடெக்சர்ஸ். இந்த ரெண்டு கம்பெனிஸும் ஹியூமன் மைண்டோட ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை கரெக்டாக ஆம்ப்ளிஃபை பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட், ப்ரொசீஜரல், சிஸ்டம் இன்டெகிரேட்டட் திங்கிங், அதுதான் நம்ம அந்த சிஸ்டமைஸ்டு திங்கிங் நம்ம பார்த்தோம். வெரஸ் மேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல், விஷுவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரிவன் திங்கிங். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எம்டி கேன்வாஸ், ஒரு எம்டி ஷெல்ஃப் தான் இருக்கும். யூ டிசைட் வாட் டு புட் ஆர் யூ டிசைட் வாட் டு கிரியேட். இப்போ நம்ம வீடியோட இன்ட்ரோவுக்கு திரும்ப போனோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தர் அந்த எலிமெண்ட்ஸை காப்பி அடிச்சுக்க மாட்டாங்கன்றது தானே நம்ம கொஸ்டினாக இருந்தது. அதை பார்த்தோன்னா இட்ஸ் பேசிக்லி ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த யூஐ எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்ட் மெனுவோ இல்லை டாக்கோன்றது அவங்களோட ஹோல் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அண்ட் கம்பெனியோட ஃபிலாசபியோட ஒரு டிப்பை தான் நம்ம பார்க்குறோம். இஃப் தே வாண்ட் டு காப்பி டாக்கை தூக்கி நம்ம எம்எஸ் அதாவது விண்டோஸில் வைக்கணும் அப்படின்னா தே ஹேவ் டு பேசிக்லி ரீபில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். அந்த கம்பெனியோட ஃபிலாசபியை மாற்றி தே ஹேவ் டு ரீபில்ட் த என்டையர் ஓஎஸ். த சேம் திங் அப்ளைஸ் ஃபார் ஆப்பிள் ஆஸ் வெல். இஃப் தே வாண்ட் டு காப்பி விண்டோஸோட ஸ்டார்ட் மெனு மாதிரி ஒரு லிஸ்ட்டை அவங்க காப்பி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தே ஹேவ் டு கிவ் அவே ஆல் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம், அதாவது இந்த கேன்வாஸ் அண்ட் ஷெல்ஃப் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம்ன்றதுலேருந்து எடுத்துகிட்டு தே ஹேவ் டு ஃபாலோ டு அ ஸ்ட்ரிக்ட் அண்ட் மோர் ரிஜிட் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது ரெண்டுமே இந்த ரெண்டு கம்பெனிஸும் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா I'm very confident that they won't do. Apple will continue to be on the creative space. அதாவது they will continue to give the canvas and shelf, whereas Windows will still continue to be the structured, rigid format, but it will work out well. ஒரு சில யூசர்ஸ், ஒரு சில கஸ்டமர்ஸ் ஆர் ஒரு சில கம்பெனிஸுக்கு விண்டோஸ் தான் தேவைப்படும், ஒரு சிலருக்கு மேக் தான் தேவைப்படும். இப்போ ஆப்பிள் வந்து ஸ்டார்ட் மெனு அவங்க கொண்டாடணும்னு நினச்சாங்கன்னா தே ஹேவ் டு ரீடிசைன் த ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்சைட் அவுட். சிமிலர்லி மைக்ரோசாஃப்ட் வந்து டாக்கை கொண்டாடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட ஹோல் விண்டோஸ் ஆர்கிடெக்சரே வந்து தே ஹேவ் டு ரீவொர்க், பேசிக்லி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இதனால தான் வந்து
மேக்கில் ஸ்டார்ட் மெனுன்றதும் ஆர் விண்டோஸில் டாக்குன்றதும் நடக்காத ஒரு விஷயம். எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா க்ரியேட்டிவிட்டியாக கேன்வாஸ் மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் won't சப்போர்ட், ரைட்? இது வந்து அந்த டூலோட பிரச்சனை கிடையாது. யூ ஆர் யூஸிங் த டூல் டிசைன்டு ஃபார் அ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஒரு வெல் ரிஜிடான ஒரு அப்ளிகேஷனுக்காக, ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனை யூ ஆர் யூஸிங் ஆர் ட்ரைங் டு யூஸ் ஃபார் அ க்ரியேட்டிவ் ஒர்க் அப்படின்றது. இதே போல் உங்களால் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நான் ஒரு டேபிளர் காலம் இன்சர்ட் பண்ணணும், ஐ ஹேவ் டு டூ சம் மேத் அப்படின்றதும் இட் வில் ஃபீல் ராங். நான் என்னோடய வீடியோஸ்லையுமே நிறைய இதில் சொல்லியிருப்பேன், ஐ கைண்ட் ஆஃப் ஹேட் ஐஓஎஸ் ஆர் மேக் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆல் டுகெதர்ன்றது. பட் இந்த ஃபிலாசபியோட பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கோடருக்கு, ஒரு ஹார்ட் கோர் கோடருக்கு மேக் ஓஎஸ்ன்றது அவங்கள ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதே தான் ஒரு கிரியேட்டருக்கு விண்டோஸ் ஓஎஸோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அதே ஃபீலிங் அவங்களுக்கு அங்கேயும் வருது. ஆண்ட்ராய்டு பற்றி என்ன எனக்கு தெரியல, தட் குட் பி ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் இஷ்யூ. பட் நான் இங்கே பேசுறது பிட்வீன் மேக் அண்ட் விண்டோஸ். ஸோ பாட்டம் லைன் என்னென்னா, இந்த விண்டோஸ் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் மேக் ஃபார் கிரியேட்டர்ஸ்ன்றது ஒரு நாட் ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது 90s அவங்க எடுத்த கம்பெனி ஃபிலாசபிக்கல் சேஞ்சஸோட ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளை சுற்றி எஸ்பெஷலி டெக் வேர்ல்டில் இந்த பிளர் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிள் ரீசெண்டாக வந்து ஒரு கிளாஸ் எஃபெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. விண்டோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வரும்போது மேக் ஓஎஸை காப்பி அடித்த மாதிரியே இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் சுற்றி இருக்கிற காரணம் என்ன, அண்ட் எவ்வளோ சைலண்ட்டாக நம்மளை சுற்றி டெக் டீப்பாக போயிட்டே இருக்குன்ற மாதிரியும் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இஃப் திஸ் வீடியோ பர்ஃபார்ம்ஸ் வெல் ஆர் இஃப் இட் இன்ட்ரெஸ்ட் எனி ஒன் ஆஃப் யூ, பேசிக்காக பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொன்னால் எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பெட்டராக இருக்கும். த சேனல் இஸ் கைண்ட் ஆஃப் க்ரோயிங் அண்ட் த கண்டென்ட் ஐ புட் அது ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒரு எக்ஸ்பர்டைஸ் டைரெக்ஷனை நோக்கி போகும். அண்ட் மேபி எஸ் வி வில் சி ஹவ் இட் கோஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.